பெரியண்ண சாமின்றது இருக்கிற எல்லா நாட்டார் தெய்வங்கள் நம்ம ஐயனார் கருப்புசாமி எல்லாருக்கும் அண்ணன் இவர் தான், பெரிய அண்ணன் இவர். என்ன விஷயம்னா இவரை சுற்றியும் நிறைய கதைகள் இருக்கு. இவரை வந்து சிவபெருமானோட ஒரு உருவம்னு சொல்லுவாங்க, விஷ்ணு பெருமாளோட உருவம்னு சொல்லுவாங்க. கோழி இருக்குல்ல, கோழிலாம் வாங்கினது இல்லை சொருவாங்க, உயிரோட சொருவாங்க. அதை பண்ண முடியாத எலுமிச்சத்தை சொருவாங்க. நிறைய வேண்டுதல் சார், அதாவது நிறைய பெரும்பாலும் மாந்திரிகம், அதாவது எங்கே மாந்திரிகம் வச்சாலும் இங்கே வந்து உடஞ்சிரும். மாசி பெரியசாமியை பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் இந்த மலைகள் காட்சியை பார்த்துட்டு பிரமிச்சிட்டங்க. திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ கோயில் உள்ளே போவோம். இதை விட நிறைய அதிர்ச்சிகள் காத்திருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கோயிலை பற்றி நம்மளால் ஒருத்தர் பேச போகிறாப்புல ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தினேஷ் அவர்கள். அவர்கிட்ட இந்த கோயிலை பற்றி பல கேள்விகள் கேட்போம். ஆனால் கொல்லிமலையில் இருக்கிற கோயில்கள்லேயே ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான, சில பேருக்கு ஒரு சில ஷாக்கை கூட ஏற்படுத்தலாம், அப்பேற்பட்ட கோயில் தான் இது. இந்த மாந்திரிகம், பில்லி, சூன்யம் அதுன்னு எங்கெங்கேயோ ஒரு சின்ன சின்ன இடத்த சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் என்னங்க, இதான் அதோட மாளிகைனே சொல்லலாம். அப்பேற்பட்ட நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும். அவங்க தினேஷ்கிட்ட பேசுவோம். வணக்கம் தினேஷ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக அருள்மிகு மாசி பெரியண்ண சுவாமி என்கிற பெரிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்துட்டோம். கொல்லிமலை அரியர் நாடுல. இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க, அப்படியே நடந்துட்டே பேசுவோம். சார், இப்போ பெரியண்ண சாமின்றது இருக்கிற எல்லா நாட்டார் தெய்வங்கள் நம்ம ஐயனார் கருப்புசாமி எல்லாருக்கும் அண்ணன் இவர் தான், பெரிய அண்ணன் இவர் தான். என்ன விஷயம்னா இவரை சுற்றியும் நிறைய கதைகள் இருக்குது. இவரை வந்து சிவபெருமானோட ஒரு உருவம்னு சொல்லுவாங்க, விஷ்ணு பெருமாளோட உருவம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ரெகுலராக இருக்கிறது இல்லாமல் எனக்கு ஒரு மேஜிக் நடந்தது. நான் அதை சொல்ல போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பெரியண்ண சாமி கோயிலுக்கு போகணுன்ட்டு வந்துட்டேன். எப்படி போகிறதுன்னு தெரில, மலை அடிவாரத்தில் உட்காந்துட்டேன். அப்போ ஒரு பெரிய ஒரு 6 அடிக்கு ஒருத்தர் கட்ட மீசையோட 65 வயசு என்ன கோயிலுக்கு போன மாட்டேன் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார் மேலே. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவர் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து வரலாறு இல்லை, எனக்கு சாமி என்ன கதை சொல்லிச்சு அந்த கதையை நான் சொல்ல போகிறேன். கேஸ் அந்த கோயிலோட வாசலை நின்றுக்கிட்டு கதையை ஓப்பன் பண்ண போகிறீங்க. எஸ், சொல்லுங்க. அதனால இது சாமி. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கொல்லிமலை குமரி கண்டத்தோட ஒரு கனெக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். குமரி கண்டத்தோடைய ராணி யார்? தாய் குமரி. ஆமாம், சரியா. குமரி என்ன பண்ணாங்க, அவங்க வந்து தவம் பண்ணாங்க ரொம்ப வருஷம், சிவபெருமானை கல்யாணம் பண்ணோன்னு. ஆனால் அந்த கல்யாண நேரத்தில் சிவபெருமானால் வர முடியல. அதனால தான் அவர் விரக்தியில் நடந்து போய் வெள்ளையங்கிரியில் உட்காந்தார். வெள்ளையாக இருக்க ஒரு உட்காந்த கிரி தான் வெள்ளையங்கிரி, சரிங்களா. அவர் அங்கே உட்காந்துட்டார். ஆனால் பார்வதி அம்மா இருக்காங்கல்ல கைலாசத்தில், அவங்க புருஷனை காணும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ யார்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அண்ணன் விஷ்ணுகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை காணும். அதாவது பார்வதி அம்மான்றதை விட அன்னபூர்ணி தாய் சொல்கிறாங்க, என்னோடய ஹஸ்பண்டை காணும், தேடலாமான்னு. அவங்க அங்கேருந்து இங்கே தேடி வரும்போது இந்த மலையில் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது 8வது மலை. இதை சுற்றி 7 புனித மலைகள் இருக்குது, சரி. இந்த புனித மலைகள்லாம் சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் பல நம்மளோட பழைய நூல்களில் வருது. அந்த புனித மலை எல்லாமே இங்கேருந்து தெரியும். அதோடு நீங்கள் பார்த்து அந்த 7 மலையை தண்ணி ஒரு 70 மலைக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து அன்னபூர்ணி தாய்க்காக கூட அண்ணன் வர்றாருல, அந்த பெருமாள் இங்கே நின்று இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியல, இங்கேருந்து எங்கே அவங்க மச்சான் சிவன் தேடினாடு தான் இது. அப்போ இங்கே வந்து அந்த காலத்தில் நிறைய மாந்திரிகங்கள் நிறைய இங்கே நடந்துட்டு, நிறைய பேர் இவர்கிட்ட வந்து முறையிட்டதுனால இவர் இங்கே நின்று எல்லாருக்கும் அருள் பறிக்கிறாரு. இது என்ன ஆச்சரியம்னா, என்னை கூட்டிகிட்டு வந்தவர் நாமம் போட்டுட்டு இருந்தார். அது நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா பெருமாள்லாம் இங்கே நான்வெஜ் செய்ய மாட்டாங்களே, இங்கே பலியெலாம் கொடுக்குறாங்களேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இங்கே வந்து அருளை தாண்டி மாந்திரிகம் பல விஷயங்கள் இருக்குது, பேய் பிசாசுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இவர் தான் மெயின். அதனால் இவருக்கு அந்த நான்வெஜ் எனர்ஜி வேணும்ப்பா அப்படின்னு சொன்னார். நாட்டார் தெய்வங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அருவாள் பெரிய பெரிய வெப்பனை பார்ப்போம். ஆனால் இருக்கிற எல்லா வெப்பனையும் பெரிய வெப்பன் மாதிரி இருக்குது. அருவா பற்றி சொல்ல முடியும்? ஆமாம். ஸோ இவர் வந்து காவல் தெய்வம். காவல் தெய்வத்துக்குலாம் அண்ணன், அப்போ பெரிய அருவாளை தான் வச்சுக்கணும். ஆக்சுவலாக இப்போ வந்து இவர் வந்து மாசி பெரியண்ண சாமி, மாசி மகத்துக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும் இங்கே, பெரிய ஃபங்க்ஷன். அதனால் இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த அருவாள் வந்து இப்போதைக்கு அருவாளாக தெரியுது. ஒரே நிமிஷம் நம்ம ஆடியன்ஸ்க்கு நான் காமிச்சிடுறேன் எவ்வளோ ஹைட் ஆக்சுவலாக சொல்லிட்டு. ஆமாம், மக்கள் நானே ஒரு 6 அடி, ஆனால் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு இவ்வளோதான் இருக்கு. அவ்வளோதான், 2 கைப்பிடி வச்சா எந்த அளவுக்கு இருக்கும், அதுலேயே கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசு இருக்கு அருவா. ஹைட் தெரிஞ்சிச்சா? ஒரு 15 அடி இருக்கும்ல. இப்போ சொல்லுங்க தினேஷ், மக்களுக்கு தெளிவாக என்னன்னா, கோழி இருக்குல்ல, கோழிலாம் வாங்கினது இல்லை சொருவாங்க, உயிரோடு சொருவாங்க. அதை பண்ண முடியாத எலுமிச்சத்தை சொருவாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் இங்கே நிறைய தடவை வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் இங்கே இப்போ தான் கொஞ்சம் எம்டியாக பார்க்குறேங்க. ஏன்னா ஃபுல்லாக வேலாக இருக்கும். எல்லா வேலையிலுமே 3-4 கோழி உயிரோடு சொருவாங்க. நிறைய வேண்டுதலுக்கு சார், அதாவது நிறைய பெரும்பாலும் மாந்திரிகம், அதாவது எங்கே மாந்திரிகம் வச்சாலும் இங்கே வந்தால் உடஞ்சிரும். ஏன்னா இவருக்கெல்லாம் பேய் பிசாசு கோயிலுக்கு வந்தாலே உடஞ்சிரும்.
வந்துடும். அது இருந்தால் உள்ளே நுழைய முடியாது. அதை சொல்ல நம்ம வந்து முடிகிற நேரத்தில் வந்துருக்கனால இங்கே கூட்டம் நம்மளுக்கு தெரியல. நீங்கள் அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 100 பேய் ஆடிட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு. அவங்களால உள்ளே வர முடியாது. அது சரியாயிட்ட பிறகு தான் உள்ளே வருவாங்க. ஸோ அது முடிஞ்சிட்ட பிறகு ஒரு உயிர் பலி மாதிரி கோழி சொருவுறது அந்த மாதிரி நிறைய நடக்கும். இங்கே வந்து இந்த நிறைய பேர் இது குலதெய்வம். அப்போ இங்கே வந்து கடா வெட்டு, அது நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன், சுற்றி தோலை உரித்து கடா வெட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மாந்திரிகம், கல்யாணம் நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கு இங்கே வருவாங்க. குலதெய்வம் இதுதான் இந்த சுற்றி இருக்கிற ஊருக்கு இவர் தான் ராஜ். ஓகே தினேஷ், இங்கே வாசல்லே இவ்வளோ சொல்லிட்டீங்க. கோயில் உள்ளே போவோம், இன்னும் நிறைய பார்ப்போம் நம்ம. வாங்க தினேஷ், உள்ளே அவர்கிட்ட பேசணும் நம்ம. ஆமாம். அப்போ அவர் சொன்ன விஷயம், கடன் தொல்லை இருக்கு அப்படின்னா இது இல்லைப்பா, நீ கடன் கொடுத்துருக்க, திரும்ப அது உனக்கு கிடைக்கல, ஒரு 3 மாசத்துக்குள்ள உனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னா நீங்க வந்து கோழியை சூளத்தில் குத்திட்டு போ, அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க என்ன தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ வேண்டுதலை முதல்ல பண்ணிட்டு போயிடு, அது நடந்துட்டோம், அதுக்கப்புறமா வந்து நீ கொண்டாட்ட மாதிரி அந்த கோழி எடுத்து குத்திட்டு. சார் இது சின்னதாக டிஃப்ரென்ஸ், சாரி சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்ட கடன் வேணும்னா ஐயாவை வந்து வேண்டிட்டு போகலாம். இதுக்கு வந்து நீங்கள் பூ பழம் எதனா பண்ணிக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, கடன் நீங்கள் யாருக்கோ கொடுத்துட்டீங்க, அவன் கடனை திருப்பி தரமாட்டான், பிரச்சனை பண்ணுறான்னா அதுக்கு இவர்கிட்ட வேண்டிக்கலாம். அவர் சொன்னது, யாருன்னா நல்ல விஷயத்தில் ஏமாற்றிட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாத்துறாங்கன்னா அதுக்கு வேண்டிட்டு எடுத்துன்னு வந்து சொருவுறது. அது பலி. ஏமாத்துறது இருந்தால் காசு விஷயத்தில் காசு நிலம், அவர் சொன்னது வந்து நிலம் காசு. சார் கடனும் காசு தானே. ஏன்னா கோழி குத்துறதுன்றது பலி சார். ஒருத்தன் வந்து என்னை ஏமாற்றிட்டான், ஒருத்தன் என் சொத்து அபகரிச்சானா அது உயிர் போகிற வழி இல்லை, காசு 10 லட்சம் வாங்கிட்டு தரலன்னா உயிர் போகிற வழி இல்லை, அதுக்கு வேண்டி குத்துறது தான் அது. அது வந்து பெரிய பலி. கோழி கொடுக்குறதுன்றது பெரிய பலி. சாதாரண கடன் வேணுன்றதுக்கெல்லாம் வேண்டிட்டு போனாலே வேலை நடக்கும், அவ்வளோதான். கொடுத்தது ஒழுங்கு ஏமாத்திரம் மணிக்கு இதை கொடுக்குறது. இன்னொன்று சூனியம் மந்திரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொந்தக்காரிலே யாரோ சொத்து பிரிக்கிறதுல சண்டை வந்துடும், சரிங்களா? அந்த சொந்தக்காரிட்ட நம்ம நேராக போய் சண்டை போட முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் அவன் வந்து நம்மளோட பவராக இருப்பான், அவன் வச்சுட்டானும் தெரியாது, அதையும் நம்மளால எடுக்க முடியாமல் தவிப்போம்ல, அதெல்லாம் இங்கே வந்து அழுவலாம். இங்கே எடுத்துட்டு அவர் நினச்சி எனக்கு இது மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னு நினச்சி இங்கே குத்துனாங்கன்னா வேலை நடக்கும். இப்போ கோயில் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்கு. அமாவாசை டைமில் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக படுத்துட்டு இருப்பாங்க, நிற்க இடம் இருக்காது. அமாவாசை டைம் இப்போ நம்ம ஏறி வந்தோம்ல, எவ்வளோ எம்டியாக நம்ம மட்டும் தான் தான். அமாவாசை டைமில் இடிச்சுக்கிட்டு ஏறணும். அமாவாசை தான் ரொம்ப ஜகஜோதியாக இருக்கும். அமாவாசை ஆடி 18 இவருக்கும் சரி, வல்வில் ஓரி இந்த இடத்தோட ராஜா அவர் பயங்கரமாக இருக்கும். மாசி மகம் பயங்கரம். ஏன்னா இவரே மாசி பெரியண்ண சாமி, மகம் நட்சத்திரம். இங்கே மாசி மகத்துக்கு ஒன்றும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்போலாம் நிறைய அந்த வேலில் சூளத்தில் கோயில் குத்தம் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் மாதங்கள் கழித்து வரேன். போனதெல்லாம் வரும்போது சுற்றி 100-200 வேலுங்க இருக்கும். ஒரு வெள்ளி 3 கோழி சொறி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு இது பெஸ்ட். ஓகே, இந்த ஸ்மெல்லுக்காக இப்போதே கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக இப்போ அதை க்ளீன் பண்ணி இன்னொரு இடம் மூவ் பண்ணியிருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ மாசி ஃபங்க்ஷன் வருதுல்ல, அதுக்காக இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்தாங்கன்னா ஜனம் நிற்க ரொம்ப கஷ்டம், அதனால இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியசாமி மட்டும் அந்த மூலவர் சன்னதியில் இல்லை, கூட கருப்பசாமி இருந்தார். கருப்பசாமியார் 2 பேரும் ஒன்றா தான் வைப்பாங்களா? ஆமாம், ஒன்றா தான். இங்கே ஒன்றா தான் வழிபடுறாங்க. மாசி பெரியண்ணசாமின்றது எல்லாருக்கும் ஹெட்டு, ஆனால் கருப்பண்ணசாமியை இங்கே வழிபடுவாங்க. இங்கே தனியாகவும் கருப்பண்ணசாமியோட சன்னதி இருக்கும். அந்த சன்னதியில் என்ன, இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கடன் வாங்குறது, எனக்கு கடன் வேணும்னா நான் லாஸ்ட் டைம் வரும்போதுலாம் பார்த்தேன், அங்கே வந்து எந்திரம் அப்படியே எழுதுவாங்க, உட்காந்துட்டு எழுதிட்டு கருப்பண்ணசாமிகிட்டே கட்டி வைப்பாங்க. உங்களுக்கு ஒரு கோரிக்கை, இப்போ யாருன்னா எனக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அந்த எந்திரம்லாம் எழுதி தரலாம், இல்லை உங்கள் கைப்படமும் எழுதி லெட்டரை எழுதி அதில் கட்டி வைக்கலாம். நீங்கள் அங்கே உள்ள இருக்க சூளம்லாம் பார்த்தா பேப்பர் எந்திரம்லாம் கட்டி தர, அதெல்லாம் நம்மளோட தேவைக்காக. இந்த கோயிலோட மூலவர் மேலே பார்த்தீங்கன்னா கூரை தான் மேய்ஞ்சிருக்காங்க. ஆமாம், கூரை, கான்கிரீட் எதுவுமே போடல. ஆமாம், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இவரும் சரி கொல்லிப்பாவையும் சரி எப்பவுமே கூரை தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா கான்கிரீட் அவங்க போட ட்ரை பண்ணாங்கன்னா அந்த கூரை பற்றிக்கோ இல்லை ஏதோ ஒரு விதமான தடங்கள் வருது. 1 செகண்டு, நீங்கள் கூரையை மாற்றணுன்னாவே அம்மாக்கிட்டேயும் ஐயாக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் மாற்றணும். அதாவது பழைசாயி ஒழுகுனா கூட மாற்றக்கூடாது, அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. பர்மிஷன் கிடச்ச பிறகு தான் மாற்றுவாங்க. அந்த பர்மிஷனை எல்லாரும் கேட்க மாட்டாங்க. இந்த கோவிலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் இருக்குது, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதை அந்த குடும்பத்துக்காரங்க தான் பர்மிஷன் கேட்பாங்க. அப்போ தான் பர்மிஷன் வரும். அது வந்த பிறகு தான் கூரையை மாற்றணும்.
பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு, இன்னி வரைக்கும் கூரை தான், கான்கிரீட் இங்கே இந்த மை கொடுக்குறாங்கல்ல. ஆமாம், அது ஆக்சுவலாக மற்ற கோயிலோட விபூதி சந்தனம்லாம் பார்த்துருங்க, அதுவும் கொடுக்குறாங்க. மை ஸ்பெசிஃபிக்காக வச்சு கொடுக்குறாங்க. அது எதுக்கு சார்? மை உருவான இடம் இதுதான் சார். அப்படியா? மை உருவான இடம் இதுதான். சரி, மைன்றது எதுன்னா அஷ்டகர்மாவில் வரது தான் மை. வசீகரம்லாம் சொல்லுவாங்க, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம், அதெல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க வசீகரம். அந்த வசீகரமாக நிறைய விஷயத்தில் பண்ணலாம். இப்போ இந்த நோக்கு வருமம்லாம் சொல்கிறாங்க. அப்படி இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ்னு எடுக்கிறது மை. பல மூலிகைகள் கலந்து செய்கிறது தான் மை. அந்த மை உருவான இடம் இந்த இடம் தான். இங்கேருந்து இப்போ நம்ம கேரளாவில் மை சொல்கிறோம், நிறைய மை சொல்கிறோம்ல, இங்கேருந்து போகிறது தான் மை. ஸோ இங்கே நீங்கள் வாங்குறீங்களே, அதுதான் ஆதி. அதுதான் ஆதி. மீதி எல்லா மையுமே இதுக்கப்புறம் தான். இதுதான் ஆதி. அந்த வசியம் பண்ணுற மாந்திரிக வைக்கிற மையெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து இந்த மை எப்படி வேறுபடுது சார்? இந்த மையம் எப்படின்னா எல்லாமே வேலை செய்யும் சார். ஆனால் அவர் கொடுக்கும்போது நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? நல்ல காரியத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இது எல்லாமே வேலை செய்யும். இது ஒரு பொருள், இதுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இது ஒரு மூலிகை, இது எப்படியும் வேலை செய்யலாம். ஆனால் அதுக்கான கருமா வேலை செய்யும். இந்த மை நமக்கானதா இல்லை மற்றவங்களுக்கானதா? ரெண்டுமே. நான் தினமும் எழுந்துக்கிறேன், வேலைக்கு போகிறோமோ நான் வச்சுட்டு போகலாம். நீங்கள் தினமும் எழுந்துக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, வச்சுக்கோங்க. நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் வருதுல்ல, அதெல்லாம் தடுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். இந்த ப்ரொடெக்ஷன். எஸ், ப்ரொடெக்ஷன். ஓகே. இந்த கோயிலில் நிறைய ஆலய மணிகளை பார்க்க முடியுது. எஸ். எப்படி இது? இந்த சபரிமலையில் மணி கட்டுறாங்க, இங்கேயும் எப்படின்னா நிறைய வேண்டுதல் இருக்குது. இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு, கல்யாணத்துக்கு, இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி சார் 2 விஷயம் சார். என்ன வேண்ட போகிறோம்? ஒன்று எனக்கு நல்லது தான் வேண்ட போகிறோம், இல்லை எவங்கிட்டேருந்தோ என்னை காப்பாற்றுன்னு வேண்ட போகிறோம், கஷ்டத்தை ஒழின்னு வேண்ட போகிறோம். ரொம்ப கஷ்டத்தை ஒழிக்கிற விஷயங்களுக்கு பலி. ஏன்னா பலின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அதுதான் எக்ஸ்ட்ரீம். நார்மலாக கல்யாணத்துக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு, கடன் தீர்றதுக்கு, நல்லா படிக்கிறதுக்குலாம் மணி, அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான் இங்கே மொத்தம். நீங்கள் இந்த மணியும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ பார்க்குற மணி கம்மி. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே ஃபுல்லாக லைன் கட்டி வச்சுருக்கோம், ஃபுல்லாகவே மணி தான் இருக்கும். இது வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணியிருக்காங்க கோவிலை. அடுத்த ஃபங்க்ஷனுக்காக டோட்டலாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இது ஒன்று ஒரு 6 மாதம் கழிச்சுட்டு திருப்பி வந்து பாருங்கள், ஃபுல்லாக இருக்கும். இப்போ மூலவரிலே பார்த்தீங்கன்னா 2 மூலவர் இருப்பார். ஒன்று வந்து மாசி பெரியண்ண சாமி, ஒன்று கருப்பண்ண சாமி. மாசி பெரியண்ண சாமியும் கொஞ்சம் சின்னதாக இருப்பார், இதெல்லாம் சுயம்பு மூர்த்தின்றாங்க. கருப்பண்ண சாமினா புலி மேலே இருப்பார். இங்கெல்லாம் எந்த அளவுக்குன்னா, ஒரு காலத்தில் வந்து நிறைய இங்கே பலிகள், அதாவது பல 100 வருடங்களுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நிறைய நரபலிகள்லாம் கூட நடந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போது அதிகமாக யாருன்னா வில்வில் ஒரு காலத்துலேருந்தே சேரர்கள் வந்தாங்க. சேரர்கள்னால் கேரளாவிலேருந்து வரவங்க. நிறைய இங்கே கேரளா நிறைய பேர் மாந்திரிகம் பண்ணும்போது ஒரு தடவை ஒரு குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு நரபலிக்கு வச்சு பூஜைக்கு வச்சுருந்ததாகவும், அந்த குழந்தை வந்து பயந்து ஓடி வந்து இங்கே ஐயாவுடைய கோவிலில் இருந்தது. ஐயா வந்து புலி ரூபத்தில் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றினார், அந்த நரபலியிலேருந்து காப்பாற்றினாருன்னு தான் சொல்கிறாங்க. இப்போலாம் அந்த நரபலி நடக்கிறதில்ல, பட் ஒரு காலத்தில் இதெல்லாம் இங்கே வந்து நீங்கள் வந்து மாந்திரிகத்தில் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த விஷயங்களில் வருதுன்னா இவர் தாங்க ஹையஸ்ட்டு. இவரை பிடிச்சோங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இன்னொன்று, நின்று பேசுகிற தெய்வம். நம்ம வேண்டி வருமா வராதான்லாம் யோசிக்க வேணாம், கூப்பிட்ட குரலுக்கு நின்று பேசுகிற தெய்வம். இதெல்லாம் லைஃப்பில் கண் கூட பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது பார்க்குறவங்களுக்கு அது நல்லது நடக்கும். நன்றி.